ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த வியாழக்கிழமை நம்ம சாயோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்போது உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும். நம்மளும் ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவாரகாமாய்க்கு போய் நம்ம சாய் முன்னாடி நின்று அவரை கும்பிட்டதுக்கப்புறம், சாய்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேச ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. நம்ம துவாரகாமாய்க்கு போய் ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட்டுடலாம். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு உங்கள் சாய்கிட்ட வரம் கேளுங்க. சாயை பார்த்துட்டிங்களா? அவரும் உங்களை பார்த்துட்டாரு. நீங்கள் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறோம். இன்றைக்கி வந்து புதன்கிழமை. இன்றைக்கி நீங்கள் என்றைக்கு பார்த்தாலும் சரி, நம்பிக்கையோடு என் கூட சேர்ந்து நீங்களும் ஆத்மார்த்தமாக சுற்றி வாங்க. சீரடியில் நீங்களும் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஆத்மார்த்தமாக அந்த உணர்வு சாய் உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம போன வாரம் வியாழக்கிழமை, அதாவது குரு பூர்ணிமா வந்தது. அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம 43வது நாள் சவணமஞ்சரி பாராயணம் செய்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து சவணமஞ்சரி பாராயணம் வீடியோ போடலை. இருந்தாலும் அந்த பாராயணத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாரும் நீங்களே வந்து பாராயணம் செய்துக்கிட்டுருங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். நாளைக்கு 50வது நாள் வருது. அதனால நம்ம துவாரகாமாய்க்கு வெளியே உட்காந்து நம்ம படிக்க போகிறோம். 4 மணிக்கு விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சாய்க்கு வந்து மணி அடிப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாய் வந்து எந்திரிப்பார். அப்போ தான் சாய் எந்திரிச்சவொடனே முதல் ஆளாக நம்ம வந்து சாய்க்கு வந்து வணக்கம் செலுத்திட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம 50வது நாள் பாராயணம் வந்து செய்ய போகிறோம். ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. நீங்கள் எல்லோரும் 43 நாளுக்கு அப்புறம் விட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. முக்கியமான நாள்லலாம் நம்ம ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாராயணம் நம்ம சேனலில் நடக்கும். வீடியோவாக நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு. அதே மாதிரி தான் நாளைக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து கலந்துக்க போகிறீங்க. காலையில் 4 மணிக்கு நான் இங்கே உட்காந்து படிச்சுட்டு அந்த வீடியோவை எடிட் பண்ணி 6 மணிக்கு ஷார்ப்பாக 6 மணிக்கு உங்களுக்கு அந்த பதிவு வந்துடும். நீங்களும் 6 மணிக்கு வந்து கலந்துக்கோங்க. நம்ம சேனலில் சாய் மோட்டிவேஷன் சேனல்லே வரும். பிரம்ம முகூர்த்த பாராயணம் அப்படிங்கிற டைட்டிலில் பிரம்ம முகூர்த்த பாராயணம் அந்த தலைப்பில் வரும். நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நீங்களும் துவாரகாமாயில் நம்ம சாய்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை நீங்களும் படிக்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குருஸ்தான் வேப்பமரம். இப்போ நம்ம குருஸ்தானுக்கு அப்படியே சைடில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தாலே இந்த குருஸ்தான் இடம் வந்து தெரியும். இந்த உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்கள், அங்கே தான் குருஸ்தான் இருக்குது. மேலே வேப்பமரம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம கோவிலை சுற்றி வந்து. அதாவது நான் சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காமிக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் வேலை அதிகம். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்த குரு சரித்திரம் புத்தகம்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் பார்சல் அனுப்ப வேண்டியவர்கள்லாம் நிறையா இருக்குது. அதனால தான் பதிவுகள் கூட ரொம்ப கம்மியாக வந்து போட முடியுது. நிறைய விஷயம் வந்து பேசணும் உங்ககிட்ட. நானும் நீங்களும் அதை தான் எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீரடியில் நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம சாயை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் குரு சரித்திரம் பாராயணம் திரும்ப ஆரம்பிங்க, சாய் சச்சரிதம் கதைகள் சொல்லுங்கள், அதுவும் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு பாராயணம் நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே நடந்து போகலாம். என்னென்னா, நிறைய நண்பர்கள் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்காக மெசேஜ்லாம் வந்து அனுப்புகிறீங்க. நீங்கள் எப்போ சரியாக மெசேஜ் அனுப்பணும்னா, நாளைக்கு வந்து யாருக்காவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கோ, இல்லை உங்களுக்கோ, உங்கள் அப்பா அம்மாவுக்கோ, இல்லை உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ, உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்காவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு முந்தின நாள், அதாவது நாளைக்கு பிறந்தநாள்னால் இன்றைக்கி நீங்கள் ஃபோனே பண்ணுங்கள். என் ஃபோன் நம்பர் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அந்த சாய் விசேஷ பொருட்கள் அந்த பதிவில் என்னோடய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன்ல. ஏதாவது சீரியட்லேருந்து வேணும்னா கேளுங்க, அனுப்பி வைக்கிறேன். அந்த நம்பருக்கே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க. நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல, ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல, ரிப்ளை அனுப்பலை அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணலாம். அப்புறம் நிறைய நண்பர்கள் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்கு ஏதாவது பணம் ஏதாவது கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. எந்த ஒரு பணமும் நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்காக நான் இங்கே ஷிரடியில் பிரார்த்தனை பண்ணிக்குவேன். அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம சொல்லும்போது அவங்களும் பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க, ஏதாவது ஸ்வீட் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கூட ஒரு சில டைமில் நானே கூட உங்களுக்கு சார்பாக நானே கூட ஸ்வீட் வாங்கி கொடுத்துருவேன். எல்லா நாளும் முடியலன்னா ஒரு சில நாட்கள் நான் செஞ்சிருவேன். அதை
அப்புறம் இந்த குரு சரித்திர புத்தகம், அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். நானே வந்து ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அனுப்பி வச்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்ப ஆரம்பிச்சிருக்கேன். எப்படியும் அடுத்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிடும். யாருக்கும் விட்டு போகாது. ஒரு வேளை விட்டு போணுச்சுனாலும் நானே திரும்பவும் சொல்லுவேன், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்சுருவேன். சீரடியில் அந்த குரு பூர்ணிமா அந்த புயல்லாம் இப்போ தான் ஓஞ்சிருக்கு. புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்குது. சீரடியில் லட்சக்கணக்கான பேர், எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னே தெரியல. இப்போ நம்ம அந்த பாபா வந்து லெண்டி தோட்டத்துக்காக, அவர் அமைத்த தோட்டத்துக்காக அந்த கிணறுலேருந்து தான் தண்ணி எடுத்து ஊற்றுவார். இப்போ அந்த கிணறு தான் உங்களுக்கு காமிச்சேன் நான். இப்போ நம்ம லெண்டி தோட்டம் வழியாக தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கொஞ்ச நாளாக நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த பொருட்கள் கேட்டவங்களுக்குலாம் நிறைய பேர் என்னென்னா, ஏன் வீடியோஸ் வந்து கம்மியாக போட்டுட்டீங்க, நிறைய போடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கடமைக்கு போட முடியாது. நம்ம எடுக்கிறோம், ஒரு வீடியோ போடுறோம்னா அதில் கொஞ்சமாவது வேல்யூ இருக்கணும். பார்க்குறவங்களுக்கும் நேரத்தை செலவிடுறவங்களுக்கும் ஏதாவது உபயோகமாக இருக்கணும். அப்போ நான் வந்து ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த புக்கெல்லாம் அனுப்புகிற ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வீடியோஸ் வந்து அதிகமாக போட முடியல. கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு வாரம் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அடுத்த வாரம் அதிகமாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக ஷீரடியிலேருந்து நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த கதம்ப சாப்பாடு பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கதம்ப சாப்பாடு வந்து மதியம் வந்து அந்த 12 மணிக்கு ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் 8 மணிக்கும் வந்து துவாரகாமாயில் வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. கேசரி, ரொட்டி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கோவில்லே வந்து சமைக்கிறது. கோவில் மூலமாக வந்து நெய்வேத்தியம் படைச்சி பாபாவுக்கு வந்து துணிக்கெலாம் படைச்சதுக்கப்புறம் வந்து பக்தர்களுக்கு வந்து துவாரகாமாயிலேருந்து கொடுப்பாங்க 8 மணிக்கு அது. ஆனால் மதியம் வந்து தான் கதம்ப சாப்பாடுன்னு சொல்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து வரும், கோவிலேருந்து கிடையாது. வெளியே இருந்து தான் மக்கள் வந்து கொண்டுட்டு வந்து படைக்கிறது. அதை தான் கதம்ப சாப்பாடாக வந்து கோவிலில் இருக்கவங்க வந்து துவாரகாமாயில் வந்து கொடுக்குறது. அதனால் கதம்ப சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். நம்ம சாய் சச்சரித்திரத்துலேயும் படிச்சிருப்போம். பிரசாதம் வந்து கோவிலில் துவாரகாமாயில் பாபா வந்து அந்த மதியம் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறமா தான் பக்தர்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதனால தான் அந்த சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் மாலை நேர ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து கொடுப்பாங்க. மாலை நேர ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து மாறும். 6 மணி, 6:15, 6:30, 6:45, 7 மணின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து மறைகிற நேரத்தை வச்சு தான் இங்கே மாலை நேர ஆரத்தி வந்து காமிப்பாங்க. அந்த டைம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபிக்ஸடாக ஒரே டைம் வந்து இருக்காது. நம்ம ஊர்லலாம் சரியாக 6 மணிக்கு வந்து ஆரத்தி காமிச்சிருவாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்தில் தான் வந்து பண்ணுவாங்க, ஷிரடியில் மட்டும் அந்த மாதிரி. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் வந்து கம்மியாகி 6 மணிக்கு வந்துடும். ஈவினிங் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து துவாரகாமாயில் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் வந்து எங்கேருந்து வருதுன்னா, மதியம் வந்து சாய்க்கு வந்து நெய்வேத்தியம் படைப்பாங்கள்ல, அந்த பிரசாதமும் அதுக்கப்புறம் வந்து தாத்தியா கோத்தே பாட்டேல் இருக்கார்ல, அவரோட வீட்டிலேருந்து வரும். அவரோட வீட்டிலேருந்து கொஞ்சம் உணவுகள் வந்து கொண்டுட்டு வராங்க. அந்த உணவையும் படைத்து தான், அந்த பிரசாதத்தையும் படைத்து தான் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஈவினிங்கில் வந்து கொடுப்பாங்க. இப்படி நீங்கள் ஒரு வேளை நீங்கள் மதியம் வந்து போக முடியல அப்படின்னா, நீங்கள் ஈவினிங் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த பிரசாதத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் மதியம் வந்து கொடுக்குறது தான் கதம்ப சாப்பாடு. அதுதான் வெளியே இருந்து வந்து வருது. ஏன்னா சாய் இருக்கும்போது பக்தர்கள் வந்து படைப்பாங்க, சாய்க்கு வந்து கொடுப்பாங்க, பிரசாதமாக நைவேத்தியம் வந்து படைப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அதுக்காக தான் அந்த மதியம் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குற அந்த கதம்ப சாப்பாடு ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் இந்த பதிவை இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, உடனடியாக வந்து நம்ம சாய் சகோதரி ஒருத்தங்களுக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 5 வருடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. 5 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்து இப்போ தான் குழந்தை பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு வியாழக்கிழமை 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 4 to 7 வந்து சிசேரியன் தான் பண்ண போகிறதா டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்களாம். நாளைக்கு வியாழக்கிழமை 4 to 7 ஈவினிங் டைமில் அசிகா, அந்த சகோதரியோட பேர் வந்து அசிகா சகோதரிக்கு நாளைக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கணும், நல்லபடியாக பிறக்கணும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. சாய் வந்து கூடவே இருந்து பிரசவம் பார்த்து ஒரு குட்டி ராதையோ இல்லை குட்டி கிருஷ்ணரையோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அசிகாவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து அவங்க நல்ல செய்தி சொல்லணும், தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்க அப்படின்னு. நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல செய்தி வரணும் நமக்கு. அதை நம்ம சாய் குடும்பத்தில் சந்தோஷமாக சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சாய் ஸ்ரீனிகாவுக்கு இன்றைக்கி வந்து 10வது பிறந்த நாள். அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அஸ்வின் தம்பிக்கு வந்து இன்றைக்கி வந்து 11வது பிறந்த நாள். சாய் ஸ்ரீனிகாவுக்கும் அஸ்வினுக்கும் நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அந்த குழந்தைகள் 2 பேரும் நல்லா படிக்கணும், இந்த சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு வரணும், அவங்க குடும்பத்துக்கும்
அவங்க பெற்றோர்களுக்கும் அவங்க வந்து நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, அப்புறம் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வந்து உங்களோட பிறந்தநாள் சொல்லணும் அப்படின்னா, என்றைக்கு பிறந்தநாளோ அதுக்கு முதல் நாள் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க என்னோட நிலைமையும். நிறைய நண்பர்கள் போன வாரத்துலலாம் குரு பூர்ணிமா டைம்லலாம் நிறைய பேர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. எதுவுமே மெசேஜ்லாம் பார்க்க முடியல. அந்த கூட்டத்தில் ஒரு வேலையும் வந்து சரியாக செய்ய முடியல. ஒரு வேளை யாருக்காவது விட்டு போயிருந்துச்சுன்னா கோவப்படாதீங்க, மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் வரப்போகிற நாட்களில் யாரோட பேரும் நான் விட்டு போகாத மாதிரி பார்த்துக்கிறேன். அப்புறம் திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய நண்பர்கள், நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னோட குழந்தைகளுக்காக மகனுக்கெலாம் திருமணம் நடக்கலைன்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவும் இன்றைக்கி நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மேரேஜ் இன்விடேஷன்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஷீரடிக்கு. இன்றைக்கி கூட 2 பேர் அட்ரஸ் வாங்கினாங்க, ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டாங்க. நான் அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ அனுப்புங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பி நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா திரும்பவும் ஒரு முறை வந்து இன்விடேஷனை வந்து அனுப்புங்க. நம்ம இங்கே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இன்விடேஷன் வந்து போஸ்ட் மூலமாக அனுப்புனீங்கன்னா ஆயிரக்கணக்கில் செலவாகும். அதனால் நீங்கள் அப்படி அனுப்ப வேணாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோவாக அனுப்புங்க. நான் இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, சவுத் இந்தியாவில் இருக்கவங்க, இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி, நான் ஃபோன் பண்ணி என்னை கேளுங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட மேரேஜ் இன்விடேஷனை நீங்கள் உங்களோட சாய்க்கு வந்து அனுப்பி வைக்கலாம். நான் அதை வாங்கி கொண்டு போய் உங்களோட சார்பாக நான் சாய்க்கிட்ட வந்து கொடுத்துருவேன். அப்புறம் ஏற்கனவே நான் சொன்னது தான், நாளைக்கு காலையில் நம்ம துவாரகாமாய்க்கு வெளியே உட்காந்து ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாராயணம் பண்ண போகிறோம். காலையில் சரியாக 6 மணிக்கு அந்த பதிவு வந்துடும். நீங்களும் கலந்துக்கோங்க. 50வது நாள் நம்ம 108 நாள் ஸ்தவன மஞ்சரி பாராயணத்தில் நாளைக்கு 50வது நாள். நீங்கள் அதுக்கப்புறம் நாளைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து கொஞ்சம் நேரத்தை வந்து ஒதுக்கணும். ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமே நம்ம கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குவது தான். சும்மா நம்ம வந்து பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து விளக்கேற்றுறதும், அப்புறம் வேறு ஏதாவது பூஜைகள் செய்கிறதும், வேறு ஏதாவது மந்திரங்கள் சொல்கிறதுங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. உண்மையான பக்தி, உண்மையான அன்பு இருக்கிறவங்க கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கி அவருக்கு வந்து சேவை செய்வாங்க. சேவைனா பணம், காசு அது மட்டும் கிடையாது. உங்களோட நேரத்தை வந்து ஒதுக்கி அவருக்காக செலவிடுவது தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நம்ம சாயால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் இருக்கும்போதே நம்ம சாயி மகா சமாதி அடைவதற்கு முன் 10 நாள் 15 நாள் முன்னாடியே தான் இவர் தாஸ்கன் அவர்கள் எழுதி முடிச்சுட்டு இதை போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. சாய்கிட்ட படித்து காமிச்சிருக்காரு. அப்படிப்பட்டதை நம்ம வந்து படிக்காமல் இருக்கலாமா? ஏதோ ஒரு காரணம் பாருங்களேன், எல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்கள். சாய் மகா சமாதி அடைவதற்கு முன் அவரோட நாமத்தை வந்து நம்ம போற்றி துதி பாடுவதற்காகவே எழுதப்பட்ட ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. நம்ம சாய்க்காக நம்ம இதை வந்து செய்தே தான் ஆகணும். தினமும் நம்ம குருவுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சேவை, அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுறதும், அப்புறம் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை நம்ம பாராயணம் செய்வதும் தான். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வந்துடும், வியாழக்கிழமை. மறக்காமல் எல்லாரும் கலந்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்த பாராயணம் நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் கொடுக்கும். கண்டிப்பாக நல்லது கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.